ஏன் சீமான் அவர்களை டார்கெட் பண்றாங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்றாங்க? இந்த வளர்ச்சி மட்டும்தான் காரணம்? அது கிடையாது. நீங்க தமிழக அரசியலை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒண்ணு நடக்கும். அது என்னன்னா, ஒண்ணு அதிமுக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு போகும். எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி இன்றைக்கு எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறை பிள்ளைகளை இந்த திராவிட அரசுகள் உருவாக்கியிருக்கு. நீங்க சொல்றது கொஞ்சம் அதீதமான குற்றச்சாட்டா தெரியலையா? இல்ல, அதீதமான குற்றச்சாட்டுலாம் கிடையாது. அது மட்டும்தான் குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி எது? அதிமுக. எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் எதையாவது அதிமுக செஞ்சிருக்கா? ஒரே பகுதியில், ஒரே ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற குடிசை பகுதிகள் பட்டா கிடையாதுன்னா, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற மிகப்பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அதுக்கும் இப்போ பட்டா இருக்காதுல்ல. எங்களுக்கு இன எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. 24க்கு பிறகு மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழர் என்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, முதல்ல அவர் இருப்பாரா? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு ₹1 திருடுவோம், 1 கோடி பேர் வளர்ச்சியை நோக்கி இந்தியா, அதுதான் உங்களோட கொள்கை. நீங்க வேற கொள்கை வளர்ச்சி. 300 ரூபாய்க்கு இருந்த கேஸை 1300 ரூபாய் ஆக்குனது வளர்ச்சியா? இவங்களா பிளாக் மணியை ஒழிக்க போறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையான்னு நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வரும். ஏன் சீமான் அவர்களை டார்கெட் பண்றாங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்றாங்க? இந்த வளர்ச்சி மட்டும்தான் காரணம்? அது கிடையாது. நீங்க தமிழக அரசியலை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, திராவிட மாடல் ஒண்ணு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவிலேயே சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா ஜனநாயக நாடா மாறினதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சதே நம்ம திராவிட சித்தாந்தங்கள் தான், பேரறிஞர் அண்ணா தான். புரியுதுங்களா? அது வரைக்கும் நீ யாரு நான் யாருன்னு எழுத்துட்டு இருந்த ராஜாஜி அவர்களுடைய சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சு அன்னைக்கு வரைக்கும் மல்லு பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு கூட்டணியை கொண்டு வந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒண்ணு நடக்கும். அது என்னன்னா, ஒண்ணு அதிமுக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு போகும். இப்படி போய் தான் அத்தனை கட்சிகளும் தங்கள் சுயத்தை இழந்து, கொள்கை கோட்பாடுகளை இழந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்படிங்கிறது தெரிஞ்சு அறிஞ்சு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி இல்லை, எங்களுக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணுங்கிற கனவு கிடையாது, தூய தமிழ் தேசியத்தை நிறுவ வேண்டும், தமிழ் தேசிய அரசியல். ஏங்க, எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி இன்றைக்கு எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறை பிள்ளைகளை இந்த திராவிட அரசுகள் உருவாக்கியிருக்கு. அப்ப என் தாய்மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா தமிழ் இனமே நாளைக்கு அழிஞ்சு போயிடும். படிக்க தெரியல, எழுத தெரியலன்னா இருக்கிற இந்த புத்தகங்கள்லாம் எதுக்கு இருக்கு? யார் படிக்கிறதுக்கு இருக்கு? அப்புறம் இந்த தலைமுறை முடிஞ்சு இன்னொரு தலைமுறையும் வந்துருச்சுன்னா இதெல்லாம் குப்பையில தூக்கி போட வேண்டியதான். அப்ப அது குறித்து கவலைப்படுகிற கொள்கை முடிவோடு இருக்கிற ஒரு கட்சியா தனித்து நின்னாதான், தனித்து ஜெயிச்சாதான், எந்த சமரசமும் இல்லாமல் இங்க அரசியல் பண்ண முடியும்னு தனிச்சு நாங்க இருக்கிறதுனாலதான் எங்க தனியா இருக்கக்கூடாது, இவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணிகளை கொண்டு வீழ்த்திடணும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொண்டாங்க. முடியலைங்க. தொடர்ச்சியா தேர்தலில் தனிச்சே நிக்கிறாங்க. சரி, தனிச்சு நிக்கிறாங்க, மக்கள் தனிச்சு நிக்கிறதுனால பணம் கொடுக்காததுனால இவனை வெறுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒவ்வொரு தேர்தலையும் அதிகப்பட்டுக்கிட்டே போகுது, வாக்கு வங்கி அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு வெளிப்புற உணர்வு அதிகமா உருவாயிருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா பேருந்து அப்படிங்கிறாங்க. யார்? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ் மீட்சி அடைஞ்சிருக்கு. நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு புழக்கத்துல வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த வேலையை தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி செய்யறதுனால பலன் இழந்து கொண்டு அழிவை நோக்கி, வீழ்ச்சியை நோக்கி திராவிட சித்தாந்தம் போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் கூட்டு சேர்ந்து எதிர்க்கணும், நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும், சீமானை மக்கள் மத்தியில் கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா தேர்தல் வரும்போது பெண்கள் சிக்கலை கொண்டு நிறுத்துறது, ஒரே சிக்கலை திரும்ப கொண்டு நிறுத்துறது. புரியுதுங்களா? அப்ப இந்த காரணங்கள் தான் அவங்கள உறுத்துது, தூங்க விடாம பண்ணுது. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியை நீங்க சொல்றது மாதிரி பல்வேறு நேரங்கள்ல செய்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றுல. இன்று வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு.
எதிர்க்கட்சியா கூட இன்னும் ஆகல. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது கொஞ்சம் அதீதமான குற்றச்சாட்டா தெரியலையா? இல்ல அதீதமான குற்றச்சாட்டுலாம் கிடையாது, அது மட்டும் தான் குற்றச்சாட்டு. இல்ல இவ்வளவு விஷயங்களை முன் வச்சிருக்காங்க, என்ன தொடர்பாக பேசாம வேற விஷயங்களை பேசுவது எப்படி இருக்கு? அன்றைக்கு ஓமலூர்ல கைது செய்யப்பட்ட அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான், அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பின் அடிப்படையில தான் வந்து இந்த சர்ச் எல்லாம் நடந்திருக்கு. சர்ச் வாரண்ட் மொபைல் எல்லாம் கை பண்ணி அது ஆராய்ச்சிக்கும் அனுப்பியிருக்காங்க. அது வந்த பிறகு நீங்க உறுதியா சொல்லலாம். இப்பயே சொல்றதெல்லாம் எப்படி எடுத்து? இல்லைங்க, அதை தான் நாங்க சொல்றோம். விசாரணை பண்ணியாச்சு, விசாரணை பண்ணிட்டாங்க. விசாரணையில ஒரு கேள்வியும் கேட்கப்படல தம்பிகளை. அப்படி கேட்டிருந்தா அவங்க வெளியில வந்து சொல்லுவாங்க. இல்ல நிறைய கேள்விகள் கேட்டாங்க, பதில் சொல்லியிருக்கோம், அது காணொலியாவும் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, அவங்க விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகள் திரும்ப திரும்ப ஒரு சில கேள்விகளை தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. காலையில இருந்து வேற வேற அதிகாரிகள் வந்து ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நமக்கு நீங்க முன்வைக்கிற கேள்வி அது இல்லை. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி எது? அதிமுக. அதிமுக எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் எதையாவது அதிமுக செஞ்சிருக்கா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதிமுக உண்மையாவே தமிழகத்தின் எதிர்க்கட்சியா இருந்திருந்தா இந்த நாம் தமிழர் கட்சி மீது நடத்தப்பட்ட இந்த எண்ணெய சோதனைக்கு அது கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வீடு பூந்து ஒரு படிக்கிற பையனை வீடு பூந்து சாதிய சிக்கல்ல அருவாளால வெட்டுறாங்க. அதிமுக கண்டனம் தெரிவிச்சதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது இருந்ததை விட மிக மோசமா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த 2.5 ஆண்டு காலத்துல கடுமையா சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் உருவாயிட்டு இருக்கு. இது குறித்து ஏதேனும் ஒரு சிக்கல் குறித்து என்னைக்காவது? இன்னைக்கு இந்த கீழம்பக்கத்துல திறந்திருக்காங்களே ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பேருந்து நிலையத்துல மக்கள் சொல்லலாம் துயரத்துக்கு வந்து அனுபவிக்கிறாங்க. அதாவதுங்க, ஊர்ல இருந்து வர்றதுக்கு 250 ரூபா, அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் சென்னைக்கு வர்றதுக்கு 450 ரூபா. இப்படியான துயரங்களை இதை குறித்து என்றைக்காவது அதிமுக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கா? இது குறித்து மக்கள் இதுல சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புமா? நான் கேட்கிறேன். நாங்க சொல்லிடுறேன், கேளுங்க. நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சியா செயல்படுறோம். மக்கள் பாதிக்கப்பட்ட போது ரெண்டு பேருமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி, நீங்களும் சரி, 2 பேருமே சொல்ற விஷயம் தான் அது. நாங்க தான் எதிர்க்கட்சியா செயல்படுறோம். உண்மையா நீங்க 2 பேரும் ஆக்டிவா தான் இருக்கீங்க, அதிமுக அன்ஆக்டிவா தான் இருக்குனாலும் இந்த மாதிரி கிரைம் நடக்கும்போது அவங்க வந்து பொதுவெளியில அதிமுகவை சார்ந்தவர்கள் சில நேரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்க்கட்சி சண்டை எங்க இருக்குன்னா உட்கட்சிக்குள்ளேயே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பொதுவெளியில இருந்து மக்கள் பிரச்சனை இருங்கம்மா. மக்கள் பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, நாங்கள் தொடர்ச்சியா சிட்காப் இதுக்கு வந்து தொழில்பேட்டைக்கு நிலம் எடுக்கிறாங்க, நாங்க போராடுறோம். நீங்க மாநில மக்களுடைய நலன் பேன்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதானி துறைமுகத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டியாச்சுன்னா உங்களோட எதிர்பார்ப்பே தவறா இருக்கு. அதிமுகவிடமும் பாஜகவிடமும் இதை நீங்க எதிர்பார்க்க கூடாது. இருங்க, நீங்க நாங்க மக்களுக்கு நலன் பயக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க எதிர்க்கட்சியா? அதுதான் என்னோட கேள்வி. இல்லம்மா, நாங்க மக்களுக்கு நலன் பயக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து மக்களோட போராடுறோம். புரியுதுங்களா? ஆனா நீங்க எந்த போராட்டத்திலயுமே கலந்துகிட்டது கிடையாது, மக்களை நீங்க சந்திச்சதும் கிடையாது. ஓட் பேங்கின் அடிப்படையில் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, நீங்க இன்னும் அபிஷியலா எதிர்க்கட்சியா கூட ஆகலைங்கிறது தான் என்னோட கேள்வியா நான் முன் வச்சேன். இல்ல, நாங்க அதனாலதான் சொல்றோம், இங்க வந்து எதிர்க்கட்சியா யாரு சட்டப்படி இருக்காங்க இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, யாரு எதிர்க்கட்சியா இயங்குறாங்க, மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரு எதிர்க்கட்சியா போய் மக்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தின் எதிர்க்கட்சி அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் வித்தியாசம். இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இந்த திமுக வந்து இந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, ஒண்ணு கூட சொல்ல முடியாது அவங்களால. ஆனா நாம் தமிழர் கட்சி போராடாத நாளே கிடையாது. எல்லா நாட்களும் ஏதேனும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க திமுக வந்ததுல இருந்து ஒரு பிரமாதமான வேலையை செய்யறாங்க. அது என்ன வேலை தெரியுமா? அந்த குடிசைகளை பூராத்தையும் இடிக்கிறாங்க. 60 வருஷம் 70 வருஷம் சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டி வச்சிருந்தான்னா எந்த விதமான கேள்வி கேட்பாடு இல்லாமல் அந்த வீட்டெல்லாம் இடிக்கிறாங்க. கண்ணையன்னு ஒருத்தர் நெருப்பு வச்சுட்டு கொளுத்தி செத்தே போயிட்டாரு. ஆனா அங்கெல்லாம் நாங்க போய் அந்த மக்களுக்காக குடிசை மாற்று வாரியம், அவங்களுக்கு தான் மாற்று குடியிருப்புகள் வழங்கப்படுகிறது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அப்ப குடிசை மாற்று வாரியம் அங்க இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் வீட்டையும் இடிக்கணுமா இல்லையா? அவங்களும் அந்த 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 கூவம் கரை ஓரமா தானே அவனும் வீடு கட்டி வச்சிருக்கிறான். சேட்டு அவன் பணக்காரன்.
இங்க இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம், அவங்கெல்லாம் அந்த வீடெல்லாம் ஏன் இடிக்க மாட்டேங்கிறீங்க? அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்காங்க, அந்த அபார்ட்மெண்ட் இடிக்க மாட்டேங்கிறீங்க. வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்த இடத்துல அவன் வீடு கட்டியிருந்தானா நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்த அதிகாரிகள்ட்ட ஏன் வந்து அந்த கரையோரத்துல அந்த ஆற்று ஓரத்துல ஏன் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு கேட்கணும். இது வந்து இன்றைக்கு திமுக ஆட்சி மாறி மாறி வரக்கூடிய இரு திராவிட கட்சி ஆட்சிகளுமே நடந்த விஷயங்கள் தான். அதனால நாங்க வந்தா இடிச்சிருவோம் கட்சிகளையுமே தான் கேட்கணும். இல்லம்மா, இப்ப நாங்க வந்தா என்ன தெரியுமா செய்வோம்? இப்ப நான் கேக்குறேன், மியாட் ஆஸ்பத்திரி எங்க கட்டி வச்சிருக்காங்க? ஏன் மியாட்ட போய் இடிங்களா பார்ப்போம். சாதாரண ஏழை எளிய மக்கள் சம்பாரிச்சு நீங்க யாரு வந்து அந்த ஓட்டர் ஐடி கொடுத்தது யாரு? வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தது யாரு? யாரு ரேஷன் கார்டு கொடுத்தது? இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து தப்பு இல்லையா? அப்போ இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இரு திராவிட கட்சிகளையுமே கேட்க வேண்டிய கேள்விதான் இது. இல்லம்மா, நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கணும். இந்த அடையாறு ஆற்று கரையில் வந்து நீர்பிடிப்பு பகுதியில் வீடு கட்டியிருந்தா நீங்கள் அகற்றணும்னு சொல்கிறது மாதிரி நீர்பிடிப்பு பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டடங்களையும் அகற்றுங்க. புரியுதுங்களா? எளிய மக்களை அகற்றி விட்டு அந்த பகுதியை வந்து பணக்காரர்களுக்கு ஒதுக்கி கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இது தொடர்ச்சியா நடக்குது. அவங்க சொந்தமாக வாங்கி கவர்மெண்ட் விதிமுறைப்படி வாங்கி கட்டியிருக்கிற பில்டிங்கை இடிக்க சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. லைக் புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்க, பட்டா இல்லாத இடம். அந்த இடத்துல குடியேறி இருக்கிறவங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் அங்கிருந்து அவங்கள அகற்றிட்டு வேறு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளே ஊடகங்களே பல்வேறு விஷயங்களை மக்கள் போராடும் போது களத்தில் நின்று எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா குடிசை மாற்று வாரியம் எங்க வந்து அங்கே வீடுகள் அகற்றப்படுதோ அதன் அருகிலேயே கொடுத்தாதான் அவங்களுக்கு பயன் பெறும். நீங்க மாற்றி ஒரு ஏரியாவே தாண்டி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பயன்படாமல் போகணும். இதை மாற்றணும். நம்மளே பல இடங்கள்ல போராடி இருக்கோம். அது தவறு. இதை இடிக்கிறது அதை இடிக்காம போறது எப்படின்னு நம்ம எப்படி கேள்வி? இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரே பகுதியில ஒரே ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற குடிசை பகுதிகள் வந்து பட்டா கிடையாதுன்னா அதுக்கு பக்கத்திலே இருக்கிற மிகப்பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அதுக்கும் இப்போ பட்டா இருக்காதுல்ல. அதுக்கு எப்படி பட்டா வந்துச்சு? யார் கொடுத்தது? அப்ப இது சட்ட ரீதியான இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறது கிடையாது. எளிய மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களை இடிச்சிருது. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை முன் வச்சு தான் நாங்களே போராட்டம் நடத்துறோம். ஒரு பிள்ளை வந்து +2 படிக்கிறான், 10th படிக்கிறான். நீங்க அவனை உடனே நீங்க அந்த இடத்த இடிச்சிட்டு நீங்க அவனை கொண்டு போய் கண்ணகி நகரில் போடுறேன், நீங்க கொண்டு போய் காளியாத்தா நகரில் போடுறேன்னு நீங்க கொண்டு போய் போடுறீங்க. அந்த பிள்ளை எப்படி படிப்பான்? பாதியில் இடைநிறுத்தணுமா அவன்? நான் கேட்குறேன். அப்ப நீங்க இதையெல்லாம் கால்குலேட் பண்ணாம முறையான அவர்களுக்கு கால அவகாசத்தை வந்து ஒதுக்கி கொடுக்காம அந்த நீங்க இந்த வீட்டெல்லாம் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வீடு வந்து அங்க தயாரா இருக்கா? இனிமே கட்டி கொடுக்கணும் நீங்க. அப்ப இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிற போது நாங்க போய் போராடுறோம். புரியுதுங்களா? பரந்தூர் விமான நிலையம், நீங்க 8 வழிச்சாலை, இதுக்கெல்லாம் அவசியம் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்கு? இது எல்லாத்தையும் விடுங்க. மதிப்புக்குரிய அம்மா கனிமொழி அம்மா வந்து சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில். அதுவும் என்ன, இன்னொரு அண்டர்லைன் ஒன்று இருக்குது அதில், என்னென்னா இளம் விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது காரணம் என்ன? சாராயம், டாஸ்மார்க். அதுக்கு தான் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. மத்தியில நாங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாதான் நாங்க அதை நடைமுறை முடியும். மதுவையா? நீட்டையும் சரி மதுவையும் சரி. தமிழ்நாட்டுல மட்டும் ஒழிச்சா பத்தாது. தமிழ்நாட்டுல ஒழிச்சோம்னா பக்கத்து மாநிலத்துல போய் வாங்கிட்டு வருவாங்க, கள்ளச்சாராயம் பெருகும். இந்த கதை தெரியுமா தெரியாது? நீங்க படிச்சவங்க தானே. நான் மதிப்புக்குரிய அக்கா கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், நீங்க படித்தவர் தானே, உங்களுக்கு இந்த கதை தெரியும்ல? உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த கதை படிப்படியாக அந்த மதுல அடிக்டா இருக்கிறவங்களுக்கான அந்த டி அடிக்டேஷன் சென்டர்லாம் நாங்க ஆரம்பிச்சோம். இதுல நியாயப்படுத்துறதுக்கு இல்லம்மா, இதுல நியாயப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னவங்க அவங்க சொன்னாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு 100 வீடியோ எடுத்து போட்டாங்க தம்பி, இவங்க மேடைக்கு மேடை பேசுனது செஞ்சு அதெல்லாம். அப்ப வாயை மூடிட்டு பேசாம இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? பரந்தூர் விமான நிலையத்தை நாங்க எடுக்க விட மாட்டோம்னு எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்களே. 8 வழிச்சாலையே உயிரே போனாலும் மதுவுக்கு எதிராக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுவுக்கு எதிராக போராடி இருக்கிறது. எண்ணூர், இந்த பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாய போராட்டத்திற்கு எதிராகவும் போராடி இருக்கிறது. கருப்பு துணி அணிந்து கொண்டு போராடினார்கள். எல்லா போராட்டத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கு ஆளும் கட்சியா வரும்போது அவங்க நடைமுறைப்படுத்தும் போது ஊடகங்கள் எல்லாமே கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு. இல்லம்மா, நான் என்ன கேட்கிறேன், ஆளுங்கட்சியா மக்கள் பாதிக்கப்பட்டு கதறி கண்ணீர் வடிச்சு நிக்கிற போது அவங்களுக்கு ஆதரவா நீங்க போய் பேசுற போது நாங்க எதுக்கு ஓட்டு போடுவோம்? மக்கள் நீங்க வந்தா எங்களுக்காக நிக்கிறீங்க, நீங்க வந்தா சரி செய்வீங்கன்னு நினைச்சாங்க. அப்படிதான் வாத்தியாருங்க நினைச்சாங்க, அப்படிதான் மருத்துவர்கள் நினைச்சாங்க, அப்படிதான் செவிலியர்கள் நினைச்சாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? வாத்தியார்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துட்டாங்களா? ஒரே கேள்வி, உங்களோட எதிர்ப்பு திமுகவா பாஜக இருக்கா? எங்களுக்கு
இன எதிரி பாஜக. புரியுதுங்களா? எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சாரு, திடீர்னு அறிவிச்சிருக்காரு, எனக்கு இவ்வளோ கொடுத்த மக்களுக்காக நான் கொடுக்கணும், நான் பண்ணணும், நான் இனிமேல் வரப்போகிறேன், ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியல் ஈடுபடுறேன்னு சொன்னார். கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு. பட் அறிவிச்ச இந்த ஒரு 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 வார காலமாக நடந்து கொண்டுட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுத்ததாக தெரியவில்லை, ஒரு அறிக்கை கூட கொடுத்ததாக தெரியவில்லை. எக்ஸாம்பிளாக இந்த NIA சோதனை. இல்லை, அது தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி மனதார வந்து வரவேற்கிறோம். அவர் அரசியலுக்கு வரட்டும். அவர் இந்த 2024 தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதன் பிறகு அவர் பொறுமையாக 2026க்கு தான் அவர் வந்து தயாராவார். அவங்க கட்சிக்குள்ளே அவங்க பல சந்திப்புகளை இதுவே நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. அவங்க செயல்பாட்டுக்கு நிச்சயமாக வருவாங்க. வரல, செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த NIA சோதனைக்கு எந்த ஒரு கண்டனம் அறிக்கையும் ஒரு அரசியல் கட்சி அதுதான். இப்போ அவங்க ஒரு இன்ஃபென்ட் தானே, ஒரு பிறந்திருக்க குழந்தை மாதிரி. அவங்க எழுந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பிரீத் டைம் கொடுங்க. உடனே அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவர் ஒரு நடிகராக இருந்து நான் ஒரு கட்சி அறிவிக்கிறேன்னு வந்திருக்காரு. மற்ற கட்சிகள் செயல்பாடுகளை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அவங்க அதுக்கான இந்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு முதல்ல போஸ்டர் போடுறது எப்படின்னு கற்றுக்கணும், துண்டறிக்கை போடுறது எப்படின்னு கற்றுக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் வரணும். இப்போ நாம் தமிழர் கட்சியுமே அப்படி தான். கட்சி ஆரம்பித்த போது இப்படி கண்டன அறிக்கை கொடுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 14 ஆண்டு காலத்தை கடந்து வந்து நிற்பதால் எங்களைப் போலவே வந்து தம்பி விஜய் அவர்களும் செயல்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்க நிச்சயமாக கற்றுக்கிட்டு பெரிய அளவில் வந்து களத்தில் நிற்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியான அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன அதே தான், நீங்கள் முன் வச்ச அந்த கேள்வி தான் கேள்விக்கிறேன். 24க்கு பிறகு மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழர் என்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, முதல்ல அவர் இருப்பாரா? இந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்களை நெஞ்ச நிமித்தி பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணமே யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை வாய் விட்டது தான் பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய உறுத்தலை ஏற்பட்டிருக்கும். அது என்னென்னா, இனி நாங்கள் தான் எடப்பாடி வேணும்னா எங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம், பாரதிய ஜனதா கட்சியோடு தான் மற்றவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் யார் கூட்டணிக்கும் போக மாட்டோம். இப்படியெல்லாம் அவர் வந்து பேசினதுனால தான் இன்னைக்கு எடப்பாடி வந்து இந்த நிலைமையில இருக்காரு. அப்படிங்கிறதுனால எடப்பாடி இதே அமித்ஷா அவர்களை சந்தித்து அண்ணாமலை தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு நிரந்தரமான தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லை. உடனே அது தூக்கி மாத்திரும். எல் முருகன் இருந்தாரு, அவரை மாத்திட்டு இவரை போட்டிருக்காங்க. சரிங்களா? அவரை தூக்கி மாத்தியாச்சுன்னா இவர் இல்லாமல் போயிடுறாருல. அப்போ நீங்கள் என்ன ஒரு நிரந்தரமாக வந்து சாகுற வரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்க போகிறோங்கிற நினப்பில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறீங்களா? ஐயா, அது ரொம்ப தப்பு ஐயா. இந்த மாதிரியான அரசியலை இங்கே செல்லுபடி ஆகாது. இது வந்து தமிழகம் வந்து கொஞ்சம் படித்த மக்கள் இருக்கிற, சுய சிந்தனை இருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு மாநிலம் இந்த மாநிலம். இங்கே வந்து நீங்கள் பேசுகிறத 100 கோணத்திலிருந்து ஆய்வு செய்வான். அப்படி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை அந்த தலைமை நினைச்சிச்சுன்னா எந்த நிமிஷம் வேணாலும் தூக்கிடலாம். இவரே இருப்பாரான்னு தெரியல. இவர் அதுக்குள்ள நாம் தமிழர் கட்சி இருக்குமான்னு கேட்கிறாருன்னு தான் இன்னைக்கு இணையதளங்கள்ல எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கடந்த 2 ஆண்டுகள்ல 12,008 கோடி தான் மொத்தமா நன்கொடை பெறப்பட்டிருக்கு. இது நம்ம RTIல கிடைச்ச தகவல். சரி. ஆனா இதுல பாஜக பெற்ற நன்கொடையே 6,564 கோடி ரூபாய். மொத்த தொகையில இது 55%க்கும் மேல. காங்கிரஸ் பெற்ற தொகை 1,135 கோடி ரூபாய், 9.5%, 100%. ஹையஸ்ட் பெற்றது பாஜக 55%. இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன? முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகம் உலகம் முழுதும் நன்கொடை பெறுகிற ஒரு நான் பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது RSS. இது நான் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் இப்போ இதில் RSSலேருந்து உருவாகி வந்த பிஜேபி தன்னுடைய அரசியல் தத்துவமாக எதை முன் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக ஆக்குறது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சி இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இது ரொம்ப குறைச்சி அவங்களுக்கு இந்த நன்கொடை
புரியுதுங்களா? இன்னும் அதிகமாக இருக்கணும். 70% 80% நன்கொடைகள் இந்திய அளவில் வந்து நீங்க சொல்றீங்க, வந்திருக்கணும். பட் அவங்களோட கொள்கை வந்து உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க வெளிச்சம் வரணும், எல்லா இடத்துலையும் லைட் எரியணும், எல்லா இடத்துலையும் மின்சாரம் இருக்கணும், எல்லா இடத்துலையும் தண்ணி விநியோகிக்கப்படணும், குடிநீர் வரணும், எல்லா இடத்துலையும் சிலிண்டர் வரணும், இதுதான் எங்களோட கொள்கை. எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு ₹1 திருடுவோம். 1 கோடி பேர் வளர்ச்சியை நோக்கி இந்தியா, அதுதான் அவங்களோட கொள்கை. நீங்க வேற கொள்கை வளர்ச்சி. 300 ரூபாய்க்கு இருந்த கேஸை வந்து 1300 ரூபாய் ஆக்குனது வளர்ச்சியா? சொல்லுங்க. நாங்கள் வந்து 35 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்த பெட்ரோலை கொண்டு போய் 135 ரூபான்னு வச்சிருக்கிறது வளர்ச்சியா? உங்க பாயிண்ட் ஆஃப்ல இது வளர்ச்சி அப்படின்னு சொன்னா அது மக்கள் விரோத செயல். புரியுதுங்களா? இந்தியாவிலேயே பெரிய பணக்கார கட்சி கடந்த 50 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி தான். அது ஜனசங்கா இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே அது இப்படித்தான் வந்து பணக்காரர்களை உருவாக்குச்சு. இப்போ கூட வந்து பாருங்க, இந்த கட்சியே வந்து அதானி அம்பானிக்கான கட்சி அப்படின்னு தான் சொல்லப்படுது. எல்லா அரசு லாபகரமாக இயங்கிட்டு இருந்த நிறுவனத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க அதானி அம்பானிக்கு. அப்போ அதானி அம்பானி ஒரு பெரிய ஷேர் வந்து கட்சி கொடுக்காம எப்படி இருப்பார் சொல்லுங்க? இப்போ இங்கே தமிழ்நாட்டை எடுத்துங்க. நம்ம மதிப்புக்குரிய ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நண்பர்களிடம் காசு வாங்கி நான் என் குடும்பம் நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து நிறுவனங்களிடம் காசு வாங்கி கட்சி நடத்துகிறாங்க அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இது வந்து இவங்களா வந்து பிளாக் மணியை வந்து ஒழிக்க போகிறாங்க. இவங்களா வந்து நிதி நிலைகளை வந்து நேர்படுத்தி வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்க 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் வறுமை கோடு இருக்குல்ல, அந்த வறுமை கோடு வந்து மறைஞ்சிருக்கா? வறுமை கோடு சதவிகிதம் வந்து குறைஞ்சிருக்கா? நான் கேட்குறேன். அப்போ உழைக்கிற தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் எந்த பயனும் பெறாமல் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமே உழைக்கிற ஒரு கட்சிக்கு பணக்காரர்கள் தொடர்ச்சியாக பணம் கொடுக்கறதுல என்ன வியப்பு என்ன இருக்கிறது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்கான கட்சி கிடையாது. இது வந்து முதலாளிகளுக்கான கட்சி, இது பணக்காரர்களுக்கான கட்சி, இது ஆன்மீக சித்தாந்தத்தை ஏற்றிருப்பவர்களுக்கான கட்சி. அவங்கெல்லாம் யாருமே உழைக்க மாட்டார்கள். அவங்கெல்லாம் யாருமே எளிய மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 80% எளிய மக்கள் வாழ்கிற ஒரு நாடுமா அந்த நாடு. ஆனால் இந்த கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக 20% பணக்காரர்களுக்காக இயங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம். அதை விட ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், என்னையே வந்து எங்களெல்லாம் மாதிரியான பிச்சைக்காரங்களை வந்து சோதனை போட்டுட்டு இருக்கு, பண பரிவர்த்தனை செய்து விட்டார்கள் அப்படின்னு. உண்மையாக வந்து மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நாடு நாடாக போனது அந்தந்த நாடுகளில் வாழுகிற இந்தியர்கள், NRIs இருக்காங்கல்ல, அவர்களிடமிருந்து நிதி பெறுவதற்காகத்தான் அப்படின்னு ஒரு செய்தி குறிப்பு சொல்லுது. அவங்கெல்லாம் வந்து கடுமையாக இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வாழ் இந்தியர்கள், அதாவது அந்த NRIs இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கொட்டி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளில் வாழ்கிறவங்க எல்லாரும் அதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து நிதி வாங்குறதுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்கும், ஆட்சியில் இல்லாட்டியும் இது நடக்கும். ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை சுரண்டுவது. நன்றி சார், நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.